ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேபி ஃப்ரெண்ட்லி பீட்ரூட் ஹல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து 30 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கிட்டேன். பாதாமோட தோலை மட்டும் உரித்து சேர்த்துருக்கேன். அண்ட் கேஷ்யூஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் வந்து எப்பயுமே 1 இயருக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு தான் கொடுக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து பீட்ரூட் நான் துருவி வச்சுருக்கறது சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அதில் திரி திரியாக இருக்கக்கூடாது. அப்புறம் குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி சீவி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பாப்பாக்குன்றதுனால ஒரு பீட்ரூட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு, அது கூட வந்து ஒரு ஸ்மால் கிளாஸில் வந்து 1 கிளாஸ் பால், 1 கிளாஸ் வாட்டர், அதுதான் அவ்வளோதான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. நான் வந்து கையில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாப்பாக்குன்றதுனால நாட்டு சர்க்கரை நல்லது, அயன் சத்து கிடைக்கும். அதனால் அது சேர்த்துட்டு அதை நல்லா வற்ற வைக்கும்போது நார்மல் கலருக்கு வந்துடும். பீட்ரூட் கலரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் ஏன் இந்த பேபி ஃப்ரெண்ட்லி பீட்ரூட் அல்வா அப்படின்னு சொன்னேன்னா, கீல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி போடுவோம் இல்லையா, அது வந்து சாப்பிடும்போது பாப்பாங்களுக்கு வந்து சோக்கிங் இஷ்யூஸ் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த நட்ஸோட சத்தும் கிடைக்கணும், பீட்ரூட்டோட அந்த சத்தும் இருக்கிறதுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் அது வந்து இந்த மெத்தடில் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என் பாப்பாக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக அது பவுலில் போட்டு மேலே கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.